இவரை நான் அப்பாவா நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க மேடம், கேட்டுட்டு போயிருக்காங்க, உங்களை அனுப்புவாங்க மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கேட்டுட்டு வருவாங்க. என்ன விடுங்கம்மா அமைதியா. இல்ல இல்ல இருங்க, என்னோட உணர்வை மதிக்கிறது தயவு செஞ்சு விடுங்க. என்ன விடுறதுனால அங்க ஒன்னும் ஆக போறது. என்ன விடுங்க அமைதியா. நீங்க விடாத வரைக்கும் நான் போராடிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன விடுங்க, நான் அமைதியெல்லாம் உட்கார முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? உங்க மனசாட்சிக்கெல்லாம் தெரியாது? ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு பொண்ணோட விஷயத்த வச்சு எப்படி அரசியல் நடக்கிறாங்கன்னு உங்க மனசாட்சிக்கெல்லாம் தெரியாது? என்ன மக்கள் மத்தியில மானத்தை சொல்லி பேரை கெடுக்கணும். ஏன்னா 20 வருஷமா இதே போராட்டமா ஒரு கட்சியை ஒழிக்கிறதுக்கு எத்தனை பேரோட ரத்தம், எத்தனை வருஷத்தோட போராட்டம் இந்த கட்சி, எத்தனை பேரோட சாவு, எத்தனை பேரோட உயிரிழப்பு, எத்தனை பேரோட கண்ணீர், எத்தனை பேரோட தியாகம் இந்த கட்சி. இந்த ஒரு தலைவர் அழிச்சுட்டா ஒருத்தரா வெளியில கூப்பிட்டு நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்கல்ல. இவர் ஒருத்தர் அழிச்சுட்டு என்ன 1000 பேர் வருவாங்க. அது இல்ல பிரச்சனை. அவர் ஒருத்தர் உண்மையா நிக்கிறாரு. இன்னொரு உண்மையான தலைவனை தேடி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. புரியுதா? அதுக்காக தான் நாங்க இங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். அததான் நானும் கேக்குறேன். நான் என்ன வெடிகுண்டா வச்சிருக்கேன், துப்பாக்கி வச்சிருக்கிறேன். என்னோட அப்பாவோட அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சு. நல்ல முடிவுல தானே, நல்ல எண்ணத்துல தானே மக்களுக்காக இறங்கி நிக்கிறோம். ஏன் இந்த மக்களுக்கு கண்ணு தெரியலையா யாரு உண்மையா போராடுறாங்கன்னு, யார் மக்கள் பிரச்சனை பேசுறாங்கன்னு கண்ணுக்கு தெரியல? கேள்வி கேட்கறது இல்ல. இத்தனை பேரை விட்டவங்க என்ன மட்டும் ஏன் தடுக்கிறீங்க? அப்ப என்ன, பள்ளிக்கூடத்திலயும் இதே தடுப்பு, நான் வளர்ந்து வர ஒவ்வொரு இடத்துலயும் இதே தடுப்பு, இன்னைக்கு அரசியலையும் இதே தடுப்பு. ஆனாலும் நான் நிக்க மாட்டேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். மக்களுக்காக நின்றே தீர்வேன் இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு அவர் இதுக்கு அசர்ற ஆளெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு கொள்கையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இத்தனை பேரையும் மன உளைச்சல் படுத்தி நேரம் வேஸ்ட், இவங்களோட சம்பளம் எல்லாம் வேஸ்ட், இவங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்ட், இன்னைக்கு மக்களோட நேரம் எல்லாம் வேஸ்ட். டிவி முன்னாடி இதே தான் பாத்துட்டு இருப்பாங்க. என்ன நாடு எங்க போயிட்டு இருக்கு? ஒருத்தருக்கு திராணி இருக்குதா? திரும்பி இத்தனை டாஸ்மாக் கடை வச்சிட்டு இருக்கிறீங்களா, எடுங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு திராணி இல்ல. அது மட்டும் என்னது, இத்தனை கற்பழிப்பு நடக்குது, இத்தனை ஸ்கூல் குழந்தைங்க இவ்ளோ லைஃப் கெடுது, கண்ணு முன்னாடியே கெடுது. ஒருத்தர் கூட அறிவு இல்ல. எங்க அப்பா இருந்தா ரொம்ப விஷப்பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார். அப்பவே சொல்லிட்டாரு, தமிழன் தான் சினிமாக்காரனை பார்த்து ஓட்டு போடுறான்னு ஒரு வார்த்தையை. இன்னைக்கு பார்த்துருந்தாரு என்ன மனசு நொந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. அவர் வேணா ஆயுதத்தை தூக்கி கோபத்துக்கு அடிமையா இருக்கலாம். ஆனா மக்களுக்கு உண்மையா தான் நின்னாரு, மக்களுக்கு நேர்மையா தான் நின்னாரு, மக்களை காப்பாத்தி தான் நின்னாரு. எந்த மனுஷனும் பிழை இல்லாத மனுஷன் கிடையாது. இதே இத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருக்க ஒவ்வொரு தலைவரையும் போய் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டோரியும் நோண்டுங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியாது யார் என்னென்ன பண்ணிருக்காங்க, யாரோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாது. இந்த அநியாயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது. இந்த மக்களோட நிலைமைய பார்த்து எனக்கு கண்ணீர் வருது. எங்க அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்தேன்னு இன்னைக்கு நடந்திருக்கிறது வேற. நான் அமைதியா நின்னு உயிர் போற வரைக்கும் நான் அமைதியான முறையில இந்த மக்களுக்காக நிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னது பெண் என்பதால் அல்ல, அடையாளத்தினால தடுக்கிறாங்க. அடையாளத்தினால ஒரு இடத்துலயும் நான் வந்துட்டு பின் தள்ளப்படுறேன். உங்களுடைய பின்புலத்தை வச்சுதான் இப்ப தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்களா? ஆமா, இத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க. என்ன ஏன் தடுக்கிறீங்க? இவ்ளோ பெண் காவலர்கள் என்ன நோக்கி எதுக்கு வரணும்? எனக்கு என்ன, காலையில இருந்து சீமான் அவர்களோட பயணிக்கிறீங்க, அததான் நானும் கேக்குறேன். இப்பயா என்ன தடுக்கிறீங்க? அப்பெல்லாம் தடுக்காம இப்ப வந்து இப்பயா என்ன தடுக்கிறீங்க? என்ன பண்ணணும் நினைக்கணும்? மக்கள் கையிலேயே இதை நான் விட்டுறேங்க. இந்த நாடு நல்லா இருக்கணுமா நாசமா போகணுமா மக்களே முடிவு பண்ணட்டும். ஒரு கன்னட நடிகை அவங்க, நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நான் எந்த இதுவும் சொல்ல விரும்பல. அவங்க ஒரு விதத்துல மனதளவுலையும் உடலளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் ஒரு பெண் வந்து தன்னை அசிங்கப்படுத்தி இப்படி வந்து ஒரு மீடியா முன்னாடி நிக்கிறாங்கன்னா அந்த நோக்கம் சரியானதா இருக்குமா அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. அது சரியா இருக்குமா? அவங்களுக்கான நியாயத்தை என்னைக்கு தேடி கொடுத்துருக்கணும் இந்த கவர்மெண்ட்? என்னைக்கு? எங்க அப்பா எப்படி பண்ணாரு? அந்த நிமிஷமே பண்ணல எங்க அப்பா எதா இருந்தாலும்.
அந்த இடத்துலயே என்ன பண்ணணுமோ அது பண்ணாருல்ல. நீங்க அந்த அளவுக்கு பண்ண தேவையில்ல இல்லையா? அன்னைக்கு அந்த பெண் கிட்ட நியாயம் இருந்திருந்தா சித்தப்பாக்கு கல்யாணம் நடந்தப்ப போய் பேசியிருக்கணும். ஏன் பேசல? இன்னைக்கு ஒரு குடும்பமா குழந்தைங்க, நான் எங்க அம்மாவும் நானும் எங்க அப்பாவோட விஷயத்துல நிறைய என் தங்கச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த குழந்தைங்க எத்தனை பேரோட பாதிப்பு இதுல? என்ன ஒரு கட்சியை அவ்வளவு ஈஸியா அழிச்சிடலாம்னு நினைச்சிட்டீங்களா? தமிழ அவனுமே இந்த மண்ணுல தலை நிமிரக்கூடாது. ஒண்ணு தீவிரவாதின்னு சொல்லி அழிப்பீங்க, இந்த உலகத்துல தலை நிமிரக்கூடாது. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பெண்களை வச்சு பட்டம் கட்டுவீங்களா? இதுல யாராவது தமிழ் ஆளுங்க சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா? அததான் சொல்றேன். நானும் ஒரு பெண்ணா இருக்கிறனால நான் பேசுறேன். எனக்கும் உணர தெரியும் அந்த வலி என்னன்னு. சரிங்களா? நான் இன்னைக்கு ஒரு வீரனோட பொண்ணா இருக்கிறேன், சித்தப்பா பக்கத்துல நான் நிக்கிறேன் அப்படின்றது காலையில இருந்து எல்லாரும் பார்த்திருப்பாங்க. சரிங்களா? பார்த்திருப்பாங்க. என்னோட மனசுல ஓடுறதெல்லாம் இதுதான். 15-20 வருஷமா ஒரு பெண் நியாயம் தேடி ஒரே மனநிலையில உயிர் போனாலும் நிக்கணும்.